தளபதி விஜய் அவர்களுக்குன்னு தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லப்போனா, இந்திய அளவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுடைய பட்டியல்ல டாப்ல இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இவர் தற்போது சினிமாவை விட்டு விலகப் போவதாகவும், முழு நேர அரசியல்ல ஈடுபட போவதாகவும் அண்மையில அறிவிப்ப வெளியிட்டாரு. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் அரசியல்ல களமிறங்குறத நினைத்து அவருடைய ரசிகர்கள் பெருமளவுல சந்தோஷப்பட்டாலுமே, இவர் திரைத்துறையில இருந்து போவதை பற்றி தற்போது வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தற்போது இவருடைய கடைசி திரைப்படமான தளபதி 29வது திரைப்படம் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. தளபதியுடைய கடைசி படம் அப்படின்றதுனால இந்த படத்துடைய மார்க்கெட் பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஹைப்ல இருக்காம். அந்த வகையில தற்போது இந்த படத்துடைய பாலிவுட் ரைட்ஸ ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து பிரபல நிறுவனம் ஒன்று வாங்கியிருக்காங்களாம். பாலிவுட்டுடைய டாப் ஆக்டர்களுக்கு இணையாக தற்போது தளபதியுடைய படம் அங்கு விலைபோகி உள்ளது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதியுடைய மார்க்கெட் இந்த லெவல்ல இருக்கே, இவர் ஏன் சினிமாவை விட்டு விலகுறார் அப்படின்னு பலருமே தற்போது கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ரசலுடைய கோரிக்கையை ஏற்று தளபதி அவர்கள் மீண்டும் நடிப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.